நம்ம அதிகமாக ரேம் போட்டால் பிசி ஸ்பீட் ஆகுமா? இது உண்மையா உருட்டான்னு பார்த்துரும். இந்த ரேம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டெம்பரவரி மெமரி. ஸோ இந்த ரேம் மூலமாக தான் எல்லா விதமான ஆப்ஸுக்குமே வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன ஆப் ஓப்பன் பண்ணாலும் இதோட தலைமையில தான் நடக்கும். ஆனால் அதிகப்படியான ரேம் போட்டு நம்ம பிசி ஸ்பீட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. எதனால ஆகாது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப நேரமாக 2 காலை வலிக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ என்கிட்ட ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னா நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இதுவே என்கிட்ட 2 சேராக இருந்துச்சுன்னா என் காலை தூக்கி 2 மேலே வச்சு பேட்டை ரஜினி மாதிரி ஜாலியாக படுத்து கிடப்பேன். இதுவே என்கிட்ட 7-8 சேர் இருந்துச்சுன்னா அது எனக்கு தேவையே இல்லை, நான் யூஸே பண்ண மாட்டேன். அதே மாதிரியே தான் இந்த ரேம் கான்செப்டும். இப்போ நான் ஒரு ஆப்போ கேமோ என்னோட கம்ப்யூட்டரில் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற மெமரி மட்டும்தான் அந்த ரேம் எடுத்துக்கும். பாக்கி எல்லாமே வந்து டம்மியாக தான் கிடக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரேம் அதிகம் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்பீடு அல்லும் மின்னல் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது ஒரு முட்டாள்தனமான விஷயம். இதே உங்களுக்கு ஸ்பீட் அதிகம் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசஸர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்பீட் அதிகம் வரும்.